Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு டேஸ்ட் ஆஃப் டியூஸ்டேல 90s கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் மினி இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மினி இட்லி சாம்பாருக்குனே ஸ்பெஷலாக ஒரு பொடி ரெடி பண்ணி ஹோட்டல் டேஸ்ட்டில் இதை நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் தூரம்பருப்பையும் 1/4 கப் பாசிப்பருப்பையும் ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இதில் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 கட்டி பெருங்காயமும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். விசில் வந்ததும் குக்கரை இறக்கி வச்சுட்டு சாம்பாருக்கான ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு பாதி அளவு ரோஸ்ட் ஆனதும் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், 10 மிளகு, கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரோஸ்ட் ஆனதும் 1/2 கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருந்தோம், அதனால் இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணாலே போதும். கடைசியாக 7 காஞ்ச மிளகாய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ ரோஸ்ட் பண்ண தேவையில்ல. இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடி சேர்த்து வச்சோன்னா சாம்பார் நல்லா கமன்னு வாசமாக நல்லாயிருக்கும். இப்போது சாம்பாருக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. தூரம்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதுலேருந்து பாதி தூரம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த துவரம்பருப்பை சாம்பார் தாளித்ததுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ தான் சாம்பார் பருப்பு வாசத்தோடு நல்லாயிருக்கும். இப்போது மீதி இருக்கிற துவரம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கீறி வச்சுருந்த 3 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருந்த 2 நாட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த மினி இட்லி சாம்பாருக்கு வேறு எந்த காய்கறியுமே சேர்க்க தேவையில்லை. இப்போது இது கொதிக்க ஆரம்பித்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு சாம்பார் பவுடரோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் கெட்டிப்படாமல் கலந்து விட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிடலாம். டிஃபன் சாம்பாருக்கு அதிகமாக புளி சேர்க்க தேவையில்லை, அதனால் இந்த அளவுக்கு மட்டும் ரொம்பவும் கம்மியாக புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போது கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் இந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். இட்லி சாம்பாருக்காக ஸ்பெஷலாக அரைச்ச அந்த பொடி சேர்த்து தான் சாம்பார் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்தா தான் சாம்பார் நல்லாயிருக்கும். புளி தண்ணி சேர்த்து சாம்பார் கொதிக்க ஆரம்பித்ததுமே தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் சேர்த்து தாளித்தோன்னா டிஃபன் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பொரிஞ்சதும் 4 காஞ்ச மிளகாவும் வாசனைக்காக ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 20 சின்ன வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்க்காம லைட்டாக கீரல் போட்டு முழுசாகவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நாட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை சாம்பாரில் சேர்த்துடலாம். தாளிப்பு போட்டதும் சாம்பார் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மீதி துவரம்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்த உடனேவே டிஃபன் சாம்பாருக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியும் இதில் சேர்த்துடலாம். இதுலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பாரில் சேர்த்துடலாம். பொடி சேர்த்ததும் அங்கங்கே கெட்டியாக ஆகிடும், அதனால் நல்லா கலந்து விட்டுடலாம். பொடி சேர்த்ததுமே சாம்பார் கொஞ்சம் திக்காகிடும், அதனால் சாம்பார் வைக்கும் போதே அதுக்கேற்ற மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க.
கடைசியாக வாசனைக்காக ஒரு கை கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். டிஃபன் சாம்பார் திக்காக இல்லாமல் இந்த பதத்தில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். இப்போ நமக்கு கமன் வாசத்தோட டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மினி இட்லி தட்டில் மாவு ஊற்றி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வேக வச்சிடலாம். இட்லி வெந்ததும் சூடான இந்த சாம்பாரோட சேர்த்து சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஸ்பெஷலான மினி இட்லி சாம்பார் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மினி இட்லி சாம்பார் உங்களோட ஃபேவரட்டாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.